அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் இறக்குமதி வரி உயர்வு உலகளாவிய பொருளாதார சந்தைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் சீனா, இந்தியா, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரியை அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக பங்குச் சந்தைகள் மட்டுமின்றி கிரிப்டோ சந்தைகளிலும் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 3100 புள்ளிகள் வீழ்ந்து 60,000 புள்ளி அளவிற்கு சரிவடைந்தது. அதேபோல் தேசிய பங்குச்சந்தை குறியீடு நிப்டி 21,900 புள்ளிகளுக்கு கீழே இறங்கியது. இதனால் இந்திய முதலீட்டாளர்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். சில பங்குகள் 8% அல்லது அதற்கு மேல் வீழ்ந்துள்ளன. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று கிரிப்டோ சந்தையில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டது. பிட்காயின் மதிப்பு சுமார் 7% வீழ்ச்சி அடைந்து சிங்கப்பூரில் $77,000 வரை குறைந்தது. எரித்ரியம் 2023 அக்டோபர் மாதத்திற்கு பிறகு $1,538க்கு வீழ்ந்தது. காயின்பேஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி 24 மணி நேரத்தில் $745 மில்லியன் கிரிப்டோ கரன்சிகள் விற்பனை செய்யப்பட்டது. இதன் காரணமாக கிரிப்டோ சந்தையின் மொத்த மதிப்பு $2.5 டிரில்லியன் குறைந்தது. இது 6.59% வீழ்ச்சியை குறிக்கின்றது. இந்த நிலைமைக்கு டிரம்பின் இறக்குமதி வரி உயர்வு மற்றும் பல நாடுகளின் பொருட்களுக்கு போட்டியாக வரி உயர்வு காரணமாக சர்வதேச பொருளாதார சந்தையில் நிலையான இல்லாத நிலைமை ஏற்படுகிறது. இத்துடன் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கிரிப்டோ கரன்சி தொடர்பான 2 புதிய மசோதாக்கள் பரிசீலனையில் உள்ளன. அவற்றின் முடிவுகள் கிரிப்டோ சந்தைகளின் எதிர்கால நிலைமைக்கு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்.